अस्मद्भ्यो नमः हरिः ओम्। वशक्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुराकृति उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् जगत्पुण्यफलं प्रदण्डपस्तृन् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणां तज्ज्वर मशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्त्वभोगापवर्ग तदुपाय गतिरुदारः संवर्षयन्निरमीतप्राणः तस्मै नमो पराशराय। सर्वेभ्यः பிருத்து ராஜ்யத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தான். சங்கபதங்கிறதான ஒருத்தனை ராஜாவாக ஆக்கினான். பச்சிமஸ்யாம் திதி ததா ரஜத புத்திரமச்சுதம் கேதுவந்தம் மகாத்மானம் ராஜானம் சோபிஷேகயத். கர்தமருடைய ஒவ்வொரு திசையிலேயும் கிழக்கு திசையில சுதன்வாவாகிறவனை கொண்டு வைத்தான், வைராஜனினுடைய பிள்ளை. தெற்கு பக்கத்துல சங்கபதங்கிறதான கர்தமனுடைய பிள்ளைய ராஜாவாக்கினான். மேற்கு பக்கத்துல கேதுமான் அப்படிங்கிறதான ஒரு பையனை ரஜஸனுடைய பிள்ளையாக்கினான். பச்சிமஸ்யாம் திஷி ததா ரஜஸ புத்திரமச்சுதம் கேதுமந்தம் மகாத்மானம் ராஜானம் சோபிஷேகயத். ததா ஹிரண்ய ரோமாணம் பர்ஜன்யஸ்ய பிரஜாபதேஹ உதீச்யாம் திஷி துர்தர்ஷம் ராஜானம் அபிஷேகயத். ஹிரண்ய ரோமாங்கிறதான ஒருத்தன் பர்ஜன்யத்தினுடையதான பர்ஜன்ய பிரஜாபதியினுடையதான பிள்ளை ஹிரண்ய ரோமாங்கிறவனை வடக்கு பக்கத்திலே வைத்தான். அப்போ அந்த 4 பேரும், அதாவது கிழக்கு பக்கத்துல சுதன்வா, தெற்கு பக்கத்துல சங்கபதன், மேற்கு பக்கத்துல கேதுமான், வடக்கு பக்கத்துல ஹிரண்ய ரோமா என்று இவாளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். அவ 4 பேரும் நன்னா அந்த ராஜ்யம் பல பட்டணங்களோட விராஜிக்க கூடியதான அந்த பூமியை நன்னா காப்பாத்திட்டு வந்தார். என்ன காண்பிக்கிறார்? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவர் பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். துர்தர்ஷம் யதா பிரதேசம் அத்தியாபி தர்மதம் பரிபால்யதே. இன்னைக்கு கூட அன்னியிலிருந்து தர்மத்தான முறையிலே காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு அவர் காலத்துல சொன்னார். நமக்கெல்லாம் நாக்கு எழமாட்டேங்கிறது. அந்த மாதிரி தர்மதா பரிபால்யத்தேன்னு சொல்லறதுக்கு ஏதே சர்வே பிரவருத்தஸ்ய ஸ்திதௌ விஷ்ணோர் மகாத்மனः விபூதி பூதா ராஜாஹ நோயேச்சான்யே முனி சத்தமா. இவாள்லாம் எம்பெருமானினுடையதான விபூதிகளாம். இவாள்லாம் எம்பெருமானுக்காக அங்கு இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய விபூதிகளாகவே இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய பெருமைக்கு குறைவில்லாத, அதாவது எம்பெருமானே அவர்கள் ரூபத்திலே வந்திருக்கான்னு சொல்லலாம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அவள்லாம் பூமியினுடைய ஸ்திதிக்காக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பூமியினுடையதான ரட்சணத்தை பண்ணி உள்ளதானதான தர்மத்தை காப்பாற்றுவதையே முக்கியமான காரியமாக கொண்டு உற்பத்தி ஸ்திதின்னா இருக்கிறதுன்னா வெறுமை இருக்க வைக்கிறது இல்ல, அதுல உள்ளது உள்ளபடியாக இருக்கிறது. யார் வாழறான் அப்படின்னா, யார் பிறருக்காக வாழறானோ அவன் தான் வாழறான். மற்றவாள்லாம் கேவலம் மூச்சு விட்டு இருக்கான்னார் ஒரு கவி. அந்த மாதிரி பெருமாள் ரட்சிக்கிறான், இந்த பூமியை ரட்சிக்கிறான். அவன் பிரம்மா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றான், இவன் ரட்சிக்கிறான். அப்புறமா அவன் இது லயம் பண்றான் அப்படின்னா பெருமாளே அந்த ரூபங்கள்ல எல்லாம் இருந்து பண்றாருன்னு கீழே பார்த்தோம்.
இப்ப ரட்சிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பூமி அது பாட்டுல இருக்க போகுது. குழந்தைகளை அவ வளர்க்குற அம்மா முன்னொரு நாள் வளர்த்தான்னா அது எப்படி இருந்தாலும் தான் வளர போகுது. ஒண்ணுமே அம்மா இல்லாத குழந்தை வளரலையா, அப்பா இல்லாத குழந்தை வளரலையா? அப்ப வளர்றதுன்னா என்ன அர்த்தம், அல்லது வளர்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? அதை நல்லபடியா வளர்க்கக்கூடியது. அந்த குழந்தை நல்லபடியாக நல்ல சம்ஸ்கிருதியோட கொண்டதா இருக்கிறதா வளர்க்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வளர்ப்புன்னு பேர் இல்லையோ? அந்த மாதிரி பெருமாள் அந்த பூமியை ரட்சிக்கிறார்னா எது ரட்சணம்? காளிதாசன் சொன்னார், சபிதா சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவா அப்படின்னு. அப்படி அந்த பூமியை ரட்சணம் பண்றதுக்குன்னே காரியத்தை முக்கியமாக கொண்டதான எந்த ஒரு விஷ்ணு உண்டோ அவன் தர்மத்தினுடையதான அடிப்படையில அதையெல்லாம் பண்ணணுங்கிறது. இல்லாட்டா இன்னைக்கும் தான் லோகம் இருந்துட்டு இடிஞ்சா போயிடுதுன்னு கேட்கிறோம். இன்னைக்கும் தான் ரட்சணம் பெருமாளால பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆனால் அன்னைக்கெல்லாம் கலிகாலம் வராத காரணத்தினால் தர்மத பரிபாலனம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி அந்த ராஜாக்கள் எல்லாருமாக பிருத்திவினாலே பிடித்துக் கொடுக்கப்பட்டதான பல வகைப்பட்டவர்களினுடைய புத்தகர்களான அந்த ஹிரண்யரோமன் என்ன, கர்தமரினுடையதான பிள்ளை என்ன, ரஜஸ்தினுடையதான பிள்ளை என்ன, சங்கபதங்கிறவன் என்ன, இது எல்லாருமே அந்த பூமியை நன்னா தர்ம ரூபத்திலே விஷ்ணுவினுடைய அம்சங்களாய் பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஏ பவிஷ்யந்தி ஏ பூதா சர்வபூதேஸ்வரா த்விஜ ஏ சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்ச சமுத்பவாஹ. இந்த பூமியிலே யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர் காண்பிக்கிறார் பராசர மகர்ஷி. ஏ பவிஷ்யந்தி ஏ பூதாக சர்வபூதேஸ்வராஹ த்விஜ. ஏ மைத்ரேயரே, அத்தனை பூத்தங்களுக்கும் தலைவர்களான ரூபத்துல எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் இருந்தார்களோ, ஏ பூதாக, இன்னும் எத்தனை பேர் ராஜாக்களாக வருவார்களோ, ஏ பவிஷ்யந்தி, அவ எல்லாருமே தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்ச சமுத்பவாஹ. அவ எல்லாருமே ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியதான ராஜா ரூபத்துல வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விஷ்ணுவினுடைய அம்சத்திலே வருபவர்கள் அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு காலத்துல க்ஷத்ரியனா இருந்தான். அதுக்கப்புறமா ஒரு காலத்துல சங்கரணம் ஏற்பட்டு அந்த சங்கீர்ண வர்ணத்துல சூத்திர ராஜாக்கள் எல்லாம் வரப்போறாள். அது கலிகால மாகாத்மியத்தினால அப்படின்னு சாய்க்க போறார். ஏது தேவாதிபதையோ ஏத தைத்யாதிபா ததா தானவானாம் ச ஏ நாதாஹ ஏ நாதாः பிஹிதாசனாம் பசூனாம் ஏத பதயः பதயோ ஏத பக்ஷிணாம் மனுஷ்யாணாம் ச பதயः நாகானாமதிபாஸ்ச ஏ விருட்சாணாம் பர்வதானாம் ச கிரகாணாம் சாபி ஏ தீபாः அதீதா வர்த்தமானாश्च ये भविष्यन्ति च परे ते सर्वे सर्वभूतस्य விஷ்ணோரம்சசமுத்பவாஹ. ஏன் ராஜாக்களை எல்லாம் பெரியவாள்னா அவ்வளவு உயர்வா கருதினாள் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கவியா இருக்கிறவாளை ஏன் கருதல் அப்படின்னா, சொன்னார் கவியா இருக்கிறதுங்கிறது சுலபத்துல வராது. ஏன்னா ஒருத்தர் கவியா இன்னைக்கு ஸ்லோகங்களை எல்லாம் எழுதுறார் அப்படின்னா, ரிஷிஹி குருத்தே காவியம், ரிஷியா இல்லாதவன் காவியத்தை எழுத மாட்டான், அவனால எழுத முடியாது அப்படின்னு. அப்போ ரிஷித்துவ பிரயுக்தமானதான கவிதோத்பத்தி, அதாவது கவிதை வரணுமானா அவன்கிட்ட ஒரு ரிஷித்துவம் இருக்கணும். அதனால ஸ்லோகங்களை எழுதுறவாள் கவின்னு சொல்லப்படுறாள். அவ நிறைய யோசிச்சு நிறைய விஷயங்களை பார்த்து என்றைக்கோ பார்த்ததை நினைவுல கொண்டு வந்து அலங்காரத்தோட அழகா கேட்கிறவாள் பார்க்கிற மாதிரி, அனுபவிக்கிற மாதிரி, ரசிக்கிற மாதிரி, அப்படியே உள்ளம் உருகிற மாதிரி எழுதுங்கிற காரணத்தினால அது ஒரு ரிஷியினுடையதான. ஏன்னா ரிஷின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மந்திர திரஷ்டா, இங்க உட்கார்ந்துட்டே மந்திரத்தை பார்க்கிற வல்லமை கொண்டவன். அந்த மாதிரி கவி இங்க உட்கார்ந்து ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிறான், கவி இங்க உட்கார்ந்து வேற தேசத்தை வர்ணிக்கிறான், அவன் பார்க்காமையே பார்க்கிறான். நம்ம அந்த காலத்துல இல்லாவிட்டாலும் பார்க்க வைக்கிறான். பல விஷயங்கள் அவன் சொல்றது நடக்கலைன்னா கூட நடந்த மாதிரியே நம்ம நினைக்க வைக்கிறான். அவன் அவ்வளவு தபஸ்வியா இருக்கிற காரணத்தினால அவன் சொன்னதெல்லாம் நடக்கிறது. சிங்கள தீவினுக்கோ ஒரு பாலம் அமைப்போ அப்படின்னு அன்னைக்கு சொல்ற போது எதிர்பார்த்தாரா? ஆனா நாம இப்போ அதுக்கு போயிட்டு வரதுக்கு எத்தனையோ விதமானதான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்படி அவ சொல்லக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடியதான அளவுக்கு தபஸ்விகளா அவ இருக்காள். அப்ப அவனுக்கு ஒரு ரிஷித்துவம் இருக்கு. பார்க்காதத பார்த்தா மாதிரி, பார்க்காதவர்களை பார்க்கிற மாதிரி பண்றான். அதனால ரிஷிகளை கவிகளை வசதியா சொன்னான். எந்த அளவுக்கு வசதியா சொன்னான் அப்படின்னா, யார் ரொம்ப நன்னா ரசிக்கிறவாளோ, யார் ரொம்ப நன்னா அறிவாளியோ, யார் ரொம்ப நன்னா எல்லா காரியங்களையும் உபாயங்களை எல்லாம் பண்றவாளோ அவளை எல்லாம் கவிங்கிற சப்தத்தினால சொன்னான். சுக்கராச்சாரியாருக்கு கவின்னு பெயர். ஏன்னா அவர் நல்ல பேர் என்ன, மிருத்த சஞ்சீவன் மந்திரத்தையே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு வசதியா இருக்கக்கூடியவர். அவருக்கு கவின்னு பெயர் வச்சார். நம்ம ஸ்லோகாதிகளை எல்லாம் கவனம் பண்ணக்கூடியவர். அதனாலதான் யாராவது ஒருத்தருக்கு சுக்கிரன் நன்னா இருந்தது அப்படின்னா அவளுக்கு கலைகள்லாம் வரும், அவ ஜாதகத்துல அப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்றோம். அப்ப கவிங்கிறது ரிஷியா இல்லாதவனுக்கு கவிதை வராது. கவிதையா எழுதணுமானா அவனுக்கு பல விஷயங்களை அவன் காணாமலேயே கண்டா மாதிரி பண்ணணும். அவன் காணாத விஷயங்களை எல்லாம் கூட கேட்கிறவாழ காண வைக்கணும் அப்படிங்கறதுனால. அந்த மாதிரி யார் ஒருத்தர் ராஜாவா ஆறானோ அவன் சாதாரணமா ராஜவம்சத்துல பிறந்துட முடியுமா? அவ காண்பிக்கிறார். எப்படி சொல்றான்னா, நைஷதம் ஒரு கிரந்தத்துல சொல்றார். அவன் எப்படிப்பட்டவன், ராஜாங்கிறவன் யாரு அப்படின்னா, திகீஷ பிருந்தாம்ச விபூதி, திகீஷ பிருந்தாம்ச விபூதி. அத்தனை திக்பாலகர்களினுடையதான கூட்டம் இருக்கே, இந்திரோ வன்னி பிதிருபதி நைருதோ வருணோ மருத்து குபேரன் ஈசன்கிறதான எந்த 8 திசை காவலர்கள் உண்டோ, கிழக்கு திசைக்கு இந்திரன், அதே மாதிரி தெற்கு திசைக்கு யமன், இந்த தென்கிழக்குக்கு அக்னி தேவதை, அப்போ ஆக்னேய மூலைன்னு அதை சொல்றோம். அதே மாதிரி இந்த மேற்கு பக்கத்துக்கு வருணன், இதுக்கு இந்திரோ வன்னிய பிதிருபதி நைருதோ வருணோ. அந்த நடுவுல இருக்கக்கூடியதான தென்மேற்குக்கு நிருத்தி மூலை, நிருத்தி மூலை ராட்சசன் ஒருத்தன், அவன் தான் அதுக்கு அதிபனா நிருத்தி. அதே மாதிரி மேற்கு மேற்கு தான் எடுத்து கிழக்கு, மேற்கு பக்கத்துக்கு வருணன், வடக்கு பக்கத்துக்கு குபேரன். அப்போ அதுக்கு நடுவுல, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான இந்த இந்திரோ வன்னி பிதிருபதி நைருதோ வருணோ மேற்கு. அப்ப வடமேற்கு திசைக்கு மருத், அதுதான் மருத்து மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அந்த பக்கம் மேல வடமேற்கு மூலைக்கு ஈசன் ஐசான்யம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 8 தேவதைகள் இருக்காங்க. இப்ப இந்த 8 தேவதைகளினுடைய அம்சத்தை கொண்டவனாதான் ஒரு ராஜா பிறக்கிறான். ஒரு ராஜாவாத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நாளைக்கு ராஜாவாக ஆகணும் அப்படின்னா அவனுக்கு இந்த அஷ்ட திக்பாலகர்களினுடைய தன்மையும் இருக்கணுமாம், இருக்குமாம், அவளுடைய அனுகிரகம் இருக்குமாம். திகீஷ திக்பாலகர்கள், அவர்களினுடைய பிருந்தம் கூட்டம், அந்த அம்சத்தை கொண்டவன், செல்வமாக கொண்டவன். திகீஷ பிருந்தாம்ச விபூதி. அப்போ அந்த ராஜாவினுடைய ஆத்துல பிறக்கிறது பல வருஷம் தபஸ் பண்ணதுனால இருக்கு. அத்தனை ராஜாக்களினுடைய ராஜாக்கள்ல ஒருத்தனா இருக்கிறது திக்பாலகர்களினுடைய அனுகிரகத்தினால இருக்கு. அத்தனை ராஜாக்களுக்கு மேல சக்கராதிபதியா இருக்கிறது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால இருக்கு. ஏக சக்கராதிபதியா அத்தனை பேருக்கும் ஒரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு ஒரு பெரிய பூப்பிரதேசத்துக்கு மகா சக்கரவர்த்தியா இருக்கிறது பெருமாளினுடைய அனுகிரகம். ஆனா அகிலாண்ட கோட்டைகளுக்கும் பிரம்மாண்டத்திற்கும் அதிபதியா இருக்கணும் அப்படின்னா அது பெருமாளாவே இருக்கணும். மொத்த பெருமாளாக அனுகிரகம் கொண்டவனா இருக்கணும். இவன் பெருமாளினுடைய அனுகிரகம் கொண்டவனா இருந்தா அவன் ஏக சக்கராதிபதியா இருப்பான். ஆனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கணும், அவன் பெருமாளாகவே இருக்கணும். அது எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் கூடும். அப்போ இத்தனை ராஜாக்கள் இருக்காலே, இவா எல்லாரும் பெருமாளினுடைய விபூதியா. யார் யார்? ஏச்ச தேவாதிபதையா, ஏது தேவாதிபதையா, தேவாதிபதிகள் என்னென்ன உண்டு வைத்திராதிகள் எல்லாம். ஏச்ச தைத்யாதிபா ததா, தைத்யாதிபர்களாக இருக்கக்கூடியதான எத்தனை பேர் உண்டோ சுராள். தானவானாம் சயேநாதா, தனுவிடமிருந்து பிறந்து வந்திருக்கக்கூடியதான தானவர்களினுடைய தலைமை என்ன ஒன்று உண்டோ. ஏநாதா பிஷிதாசினாம்,
பிசிராசிகள்னு சொல்லப்படக்கூடியதான மாம்சபட்சிகளான ராட்சசர்களுக்கு என்ன யார் யாரெல்லாம் தலைவர்கள் உண்டோ, பசூனாம் ஏச்ச பதயா, பசுக்களுக்குள்ளே எது தலைவனாக இருக்கக்கூடியதோ சிம்ஹாதிகள், ஏச்ச பக்ஷினாம் பதயா பதயோ ஏச்ச பக்ஷினாம், பட்சிகளுக்குள்ளே தலைவனாய் பக்ஷிராட்டாக இருக்கக்கூடியதான கருடாதிகள் உண்டோ, மனுஷ்யானாம் ச பதயா, மனிதர்களுக்குள்ளே தலைவனாக இருக்கக்கூடிய ராஜத்தன்மை உண்டோ, நாகானாம் அதிபாஸ்தயே, ராஜாக்களாகம் சர்ப்பங்களுக்குள்ளே தலைவனாக இருக்கக்கூடியதோ, புறம் யானைகளுக்குள்ளே தலைவனாக இருக்கக்கூடியதோ, விருக்ஷாணாம் பர்வதானாம் ச கிரகாணாம் சாப்யேதிபாஹ, மலைகள் என்ன, மரங்கள் என்ன, கிரகங்கள் என்ன, இது எல்லாவற்றிற்கும் தலைவனாக என்னென்ன உண்டோ, அதீதாக அப்படி என்னென்னலாம் இப்ப சொன்னதிலே இருந்ததோ, வர்த்தமானாஸ்தயே இன்னைக்கு எதெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றதோ, ஏ பவிஷ்யந்தி சாபரே இன்னும் எதிர்காலத்திலே இவைகள் எல்லாம் இருக்கப்படுதோ, இருந்த மரம் செடி கொடிகளினுடையதான தலைவன், இருந்த ராட்சச தேவ கிண்ணற கிம்புருஷ தேவ மனுஷியாதிகளினுடையதான தலைவன், இது எல்லாம் என்னைக்கு இருந்ததோ இப்ப என்ன இருக்கோ என்ன பிராணி வரக்கூடியதோ, இது எல்லாம் தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோரம்சசமுத்தவாஹ, அதெல்லாம் சர்வபூதஸ்தனான எம்பெருமான், அந்த எம்பெருமானுடையதான அம்சத்தினாலே தோன்றியவர்கள். இப்ப அட்டதீபாலகர்களினுடைய அம்சம் ஒரு ஸ்லோகம் சொன்னோம். ஆனா பராசர மகர்ஷி காண்பிக்கிறார், கேட்ட அட்டதிக்பாலகர்களோட போய் சொல்லுவாள் அவள, பின் அவள்லாம் யாருன்னார், விஷ்ணோர் அம்சசமுத்தவாஹ. அப்போ ராஜாவா யார் இருக்காளோ அவர்கள் எல்லாம் விஷ்ணுவினுடையதான். அவ விஷ்ணுவையே ஒத்துக்காதவாளா இருப்பா, அது வேற. நகிபாலம் சாமர்த்தியம் ஹிருதே சர்வேஸ்வரம் ஹரி ஸ்திதம் ஸ்திதௌ மகாப்ராஜ்ய பவத்யன்யஸ்ய கஸ்யசித். அது ஏன் பெருமாள் என்னுடையதான் அனுகிரகமில்லாமல் எல்லாம் இருக்க மாட்டார்கள் ராஜாக்களாக சொல்றோம் தெரியுமா, காண்பிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த எம்பெருமானினுடையதான சர்வேஸ்வரனான ஹரி, அந்த ஹரியினுடையதான அனுகிரகம் ஒன்றும் இல்லாமல், நகி பாலன சாமர்த்தியம் ஹிருதே சர்வேஸ்வரம் ஹரி, ஒரு ராஜாவுக்கு பாலன சாமர்த்தியமானது வருமானா, ஒரு ராஜாவுக்கு கட்டி அணைத்து கொண்டு போகக்கூடிய ராஜ்ய பரிபாலன நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதுல எவ்வளவு பிரச்சனைகள். இந்த மந்திரி அந்த மந்திரியை பத்தி அவனை அடிக்கணுங்கிறதுக்காக பேசணும், அது உண்மைதானான்னு ராஜா பார்க்கணும். அந்த மாதிரி ராஜ்யத்துல உட்கார்ந்துதான் நிறைய பிரச்சனைகள். அப்படி எல்லாருமாக இப்ப கீழே சொன்னவா எல்லாருமே விஷ்ணோர் அம்சசமுத்தவாஹ, விஷ்ணுவினுடையதான அம்சத்திலிருந்து தோன்றியவர்கள், பரமாத்மாவினுடைய அம்சத்திலிருந்து தோன்றியவர்கள். என்ன பண்றாரு, நகி பாலன சாமர்த்தியம் ஹிருதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதம் ஸ்திதௌ மகாப்ராஜ்ய பவத்யன்யஸ்ய கஸ்யசித். பெருமாளை தவிர வேற யாருக்கும் இந்த அனுகிரகம் பண்ண இந்த சக்தியானது இராது. சிருஜத்யேஷ ஜகத் சிருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாதனாஹ அந்தி சைவாந்தகத்வேன ரஜஸ் சத்வாதி சம்ஸ்ரயாஹ. ரஜஸ் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவனாய் இருந்து கொண்டு ரஜஸ் சத்வாதி சம்ஸ்ரயாக அந்த எம்பெருமானே ஜகத் சிருஷ்டௌ சிருஜத், இந்த ஜகத்தினுடையதான சிருஷ்டி வேளையில இது எல்லாவற்றையும் படைக்கிறான் பெருமாள். சிதௌபாதி சனாதனாக அவைகளையே தான் உண்டு உயர்ந்திருக்கக்கூடியவற்றையே அவன் பாத்தி தட்சணம் பண்றான். அந்தி செய்வாந்தகஸ்ய அந்தி செய்வாந்தகத்வேன, கடைசியில அவனே யமனாக இருந்து அந்தகனாக இருந்து அழிக்கிறான். அப்ப ஒரே பரமாத்மா தான். ஆனால் அந்த பரமாத்மாவானது அத்தனை காரியங்களை உற்பத்தி காலம், அதாவது சிருஷ்டி காலம், அதுக்கப்புறமா பரிபாலன காலம், அதுக்கப்புறமா நாசன காலம், இது எல்லாவற்றையும் தானே தான் பண்ணுகின்றான். சதுர்தா சம்ஸ்திதஸ்திதௌ பிரளயம் சகரோத்யந்தே சதுர்பேதோ ஜனார்தனாஹ. எம்பெருமானவன்
ஒரு வம்சத்தினாலே சதுர்விபாக சம்சிருஷ்டௌ. இந்த பாலனத்துக்காக பெருமாளே சதுர்விபாக 4 வகையான விபாகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவனாய். விபாவ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அந்தர்யாமி. நாம பெருமாளுக்கு 5 நிலைகள் சொல்றோம். பரம், யூகம், விபவம், அர்ச்சம், அஞ்சா, அந்தர்யாமி. அப்ப அந்த அர்ச்சா வியூகம் இருக்கு. வியூகாதிகள் எல்லாம் இது ராமகிருஷ்ண அவதாரங்கள் அதுகெல்லாம் வியூகத்துக்கு கீழே. பரம் யூகம், அர்ச்சா கோவில்ல, அந்தர்யாமி எல்லா ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்காங்க. இப்படி எல்லா ஹிருதயத்திலும் இருக்கக்கூடிய எந்த எம்பெருமானோ அந்த எம்பெருமானே தான் இந்த லோகத்தை சரியான வேளையில படைக்கிறான். சதுர்விபாக சம்சிருஷ்டௌ சதுர்தா சம்ஸ்தித கலௌ சதுர்தா சம்ஸ்தித ஸ்திதௌ பிரளயம் ச கரோ ஹத்யந்தே சதுர்பேதோ ஜனார்தனஹ. இந்த எம்பெருமான் 4 வகைகளே பிரிந்திருக்கக்கூடிய இந்த எம்பெருமானவன் ஒரு இந்த பெரியதான ஜகத்தை சிருஷ்டிக்கணும், ஸ்திதி பண்ணணும், நாசம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு வேலை வரும் பொழுது இந்த லோகத்துல நாம் அவசியமாய் சிறந்த முறையிலே பரிபாலிக்கிறோம்னு சொல்லத்தக்கதான முறையிலே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவனே படைக்கிறான். அவ்வியக்தத்தோட கூட அவன் இருக்கின்றான். அதாவது இந்த ஜெகத்சர்ஜன வேலை பிரளயஞ்ச பரோஹத்யந்தே, கடைசியில பிரளயத்தையும் ஏற்படுவதை பண்ணுகின்றான். பிரளயஞ்ச பரோஹத்யந்தே சதுர்பேதோ ஜனார்தனஹ. இந்த 4 வகையான பேதங்களை ஏற்படுத்தி கொண்டதான எம்பெருமான் ஜனார்தனானவர் இப்போ இந்த 4 வகையில இருக்கக்கூடியதானவர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றான். பிரளயஞ்ச கரோஹத்யந்தே பேதோ ஜனார்தனஹ. தன்னை 4ஆக ஆக்கிக் கொண்டார். எப்படி அப்படின்னா, ஏகேனாம்சேன பிரம்மாசௌ பவத்ய அவ்யக்தமூர்த்திமான் மரீச்சிநிபா மரீச்சிமிஸ்ராः பதயः பிரஜானாம் சான்யபாகதாः. ஏகேனாம்சேன பிரம்மாசௌ பகவத் வியக்தமூர்த்திமான். பெருமாளுடையதான மூர்த்தி மாதிரியான ஒரு மூர்த்தி. ஆனால் அந்த எம்பெருமானுடைய திருக்காப்பு சாத்திராலே அந்த திருக்காப்பு எப்படி பண்றாள் அப்படின்னார். அதாவது பெருமாளினுடையதான ரட்சணத்துக்காக பண்றாள். அது எப்படி பண்றா? திருக்காப்பு சாஸ்திரத்தை விஸ்வக்சேனனை கேட்டு நீ ஏன் பெருமாளை ரட்சிக்கணும், அவனே ஜெகத் ரட்சகன், அவனை ரட்சிக்கிறதுக்கு நாம இவன் திருக்காப்பு சாஸ்திரத்துக்கு முன்னாடி விஸ்வக்சேன கிட்ட கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஜெகத் பரிபாலனம் பண்றவன் எம்பெருமான். ஆனா அந்த எம்பெருமானே இப்ப வேற ரூபங்கள்ல ராஜாக்களா பரிபாலிக்கிறான். அப்போ தானே இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக வரான். ஆனா பல ரூபங்கள்ல வரான். ஏகேனாம்சேன பிரம்மாசௌ பவத்ய அவ்யக்தம். அவனே ஒரு ரூபத்துல பிரம்மாவாக இருந்து கொண்டு மரீச்சிமிஸ்ராः பதயः பிரஜானாம் சான்யபாகதாः. மரீச்சி முதலியவர்களான பதிகள், அவர்களுக்கெல்லாம் 7 லோகங்கள், அவர்கள் 7 பேரையும் மரீச்சிமிஸ்ரா பதய பிரஜானாம் சான்யபாகதாः. பெருமாளினுடையதான தனித்தனியானதான அனுகிரகத்திற்கு பாத்திரம் பூத்தங்களாய் இருக்கக்கூடியதான இவர்களை பிரஜானாம் அதிபதயாக மிஸ்ராஹ, அப்படிப்பட்டிருக்கக்கூடியதான பிரஜாநாதர்களை பெருமாள் அவதரிப்பிக்க வைத்தான் ராஜாக்களாக. மேல சர்வபூதானி சாபரஹ. அடுத்ததா கால தத்துவத்தை காண்பிக்கிறார். எம்பெருமானுடையதான ஒரு தத்துவம் ஜீவாத்ம தத்துவத்துல ராஜ தத்துவமாச்சு. அடுத்தது ஜீவாத்ம தத்துவத்தை காண்பிக்கிறார். இந்த ஜீவாத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, காலஸ்ருதி அஸ்தஸ்யாம்சஹ சர்வபூதானி
ச அபராஹா, ஒரு வேஷத்துல சர்வபூதாத்மகமனா பெருமாள் இருந்துட்டு அவைகளை ரட்சிக்கிறதுக்காக அத்தனை காரியங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எம்பெருமான் இல்லையானால், அந்த எம்பெருமானை நாம் இருத்தி கொள்ளவில்லையானால் நிச்சயமா நம்மளுக்குத்தான் கஷ்டம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அவனுடைய புத்திர சிகாமணிகளா இருக்கக்கூடிய நமக்கு எந்த விதத்திலேயும் கெடுதல், எந்த விதத்திலேயும் கஷ்டம், அதாவது அந்த வம்சத்தை சார்ந்து இருக்கக்கூடியதான இவனை நான் இவ்வாறு பண்ணினேன்னு சொன்னா நாளைக்கு மனசு குத்தும். அப்படியே மனசு குத்தல அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமா அதனால் ஏற்படக்கூடிய பலம் ஏற்படாமல் போயிடும். அதனால திருமணங்கள் அத்தனை பேர் படைக்க வைத்தான், அதாவது ராஜாக்கள் மூலமா அத்தனை ராஜாக்களை படைக்க வைத்தான் பல ரிஷிகளின் மூலமா. இப்போ மரீச்சி மிஸ்ரா பதய பிரஜானாம் சான்ய பாகதாக, இப்படி பல 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 பிரதேசங்கள்ல இருந்து ராஜாக்களினுடைய குமாரர்களை அவன் அவதரிப்பித்தான். அந்த ராஜாக்களாக பெருமாள் அவதரிப்பித்தான். சர்வபூதானி சாபராஹ இச்சம் சதுர்தா சம்சிருஷ்டௌ வர்த்ததே ரஜோகுணஹ. அப்ப எம்பெருமான் ரஜோகுணத்தை கொண்டு இந்த லோகத்துல பல வகைப்பட்டதான சர்ஜனாதிகளை எல்லாம் இவாளை கொண்டு பண்ண வைக்கிறான். ஏகாம்சேன ஸ்திதோ விஷ்ணு கரோதி பரிபாலனம். தானே ஒரு வாட்டியோ வரான். அப்படி வரும்பொழுது என்ன பண்றான்னா, அங்க வரும் பொழுது எம்பெருமான் தானே அவதரிக்கின்றான். அப்படி அவதரிக்கின்ற பொழுது அந்த மூன்றாவது தத்துவமான கால தத்துவத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தனக்காகவே இவர்கள் எல்லாவற்றையும் பண்ணுகிறார்கள் தானே எண்ணிக்கொண்டு அதனால சந்தோஷமா இருக்க பெருமாள். அப்ப பெருமாள் லோகத்தை பரிபாலிக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த லோகத்தை பரிபாலிக்க கூடியது எப்படி? ஒருத்தரை கல்வியாக கொண்டு அதை பண்றான் அப்படின்னு காண்பிக்கிறார். சர்வபூதேஷான்யேன பாகமன்யேன வர்த்ததே பாகேன அன்யேன வர்த்ததே காலஸ்வரூபதோ பாகோ பூத் பாகோ அன்யா. எங்க இருக்கு? சர்வபூதானி சாபராஹ, இப்படி தன்னை பல ரூபங்களிலே ஆக்கிக் கொண்டவனாய் தன்னுடையதான ஒரு ரூபத்தினாலே அவன் மனுஷாதிகளினுடைய அவதாரத்தை விடுத்தான். அப்படி பல வகைப்பட்டதான மனுஷன ராஜாக்கள், அப்படிப்பட்டதான பல வகைப்பட்ட ராஜாக்களினுடையதான அனுகிரகம், அவர்களினுடையதான அந்த அழகி எல்லாமே இருக்கு, அவர்களால காப்பாற்றப்படுகின்றது. அப்படின்னா அவர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சேர்ந்தவர்கள், எம்பெருமானுடைய அனுகிரகத்தோட கூடியவர்கள். அப்படிப்பட்டதான அவர்களுக்கு இந்த பரிபாலன பிரகாரம். அப்ப பரிபாலன பிரகாரத்துல எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஜெகத் சர்ஜனம் ஒரு காரியம், ஜெகத் ரக்ஷணம் ஒரு காரியம், தமஸ் ஒரு காரியம். இது எல்லாவற்றையும் பெருமாளுக்கு நாம சாட்சியாதி சாஸ்திரங்களிலே காண்போம். அப்போ சர்வபூதாசிதான்யேன சம்சித குருதே ஸ்திதிம் சத்வம் குணஸ்தமைதி சத்வம் குணஸ்தமாஸ்ரித்ய ஜகத புருஷோத்தமஹ. இப்படி புருஷோத்தமனானதான எம்பெருமான் பேரவன் புருஷோத்தமன். அவன் நாம நிச்சயமாகவே புருஷர்களுக்குள்ளே உத்தமமானவர்களா இருக்கணும். அதனால எல்லாரும் எல்லா காரியங்களையும் பெருமாள் ராஜாவா இருந்து வைக்கிறான் அப்படின்னார். சத்வம் மன்வாக விரூபஸ்சான்யேன பாலஸ்வரம் பவிஷ்யதமசோ சத்வம் குணம் சமாஸ்ரித்ய மன்வாக விரூபஸ்சான்யேன கால ரூபோபரேண. நாம எம்பெருமானே இப்படி அவதரித்திருக்கான் அப்படின்னு நாம ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தர் சொல்லுவோமானால் வாஸ்தவத்துல அவனுக்கு எம்பெருமான அனுகிரகம் இருக்கலாம், அல்லது அவனுக்கு அந்த அனுகிரகத்தை யதா கதஞ்சி பெறுவதற்கு அவன் பண்ணிடுவான். அப்படிங்கிற காரணத்தினால நாம பண்ண வேண்டியது என்னன்னா, நாம ரொம்ப காரியத்தை வந்து பண்ணிக்கணும்.
அது என்ன காரியமோ, அது எம்பில் காரியமோ, பிஹெச்டி காரியமோ, பிஎட் காரியமோ, இது எதுவாக இருந்தாலும் அவளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இந்த ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு இந்த காலத்துல ஒரு பிஎட் எல்லாம் சொல்லி தராங்க. அதாவது சைக்காலஜி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது என்னவா இருந்தாலும் கூட அவளுக்கு ஆச்சாரியனாக, அதாவது பெருமாள் ராஜ ரூபத்துல பண்றான் அப்படின்னா அவளுக்கு ஆச்சாரியகத்துவம் பண்றான். ஆனா அந்த ஆச்சாரியகத்துவத்தை பண்றான் அப்படின்னு சொன்னா ஆச்சாரிய ரூபத்துல பண்ணாம அவனே ஆச்சாரியனாக, அவனே அந்த ராஜாவாக, அவனே மனுஷனினுடையதான ரூபத்துல ராஜாவாக பண்றான். இப்படி லோகத்தினுடைய பரிபாலனாதி பிரகாரங்கள் எல்லாம் எம்பெருமானே பண்ணுகின்றான். அதனால ராஜாவா வரக்கூடியவா எல்லாரும் அவசியமாக எம்பெருமானினுடையதான ரூபங்கள் தான்ங்கிற காரணத்தினால அத்தனை பெரியவாழும் ராஜான்னா ஒரு மரியாதை கொடுத்தாள். ராஜா வந்தா ஒரு பெரிய வித்வான், நல்லா வாசிச்சிருக்கக்கூடியவர்கள். பின்ன அவளை எப்படி அவ மதிக்கிறா? எதனால மதிக்கிறா? அவன் எம்பெருமானுடைய அம்சம் கொண்டான். உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா சுவாமி தேசிகன் ஏன் மதிக்கல அப்படின்னார். சுவாமி தேசிகன் ராஜாவை மதிக்கல அப்படிங்கிறது இல்ல. ராஜா ஒருவேளை தன்னுடையதான இருமாப்புனால தன்னை மதிக்காமல் போய்விடுவான்ங்கிறதுனால, உண்மையா இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கா பாருங்க, தன்மான சிங்கம் அப்படிங்கிறது. தன்மான சிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பூர்வாழ்தான். ஒரு பெரிய ராஜா, அவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணியிருக்கான். அங்கேருந்து அந்த ராஜாவுக்கே குருவா இருக்கக்கூடியவர் ஒரு பத்திரத்தை எழுதி, இங்க வாரும் தேவர் சௌக்கியமா இருக்கலாம், தாரித்ரியம் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா அதை வேண்டாம்னு சொல்லத்துக்கு எவ்வளவு பெரியதான மனசு வரும். மனசு ஒரு பக்கம் விடுங்கோ, அதுல எவ்வளவு தைரியம் வரும். இதை விடுங்கோ, அவாத்துல இருந்ததான பொம்மநாட்டி சுவாமி தேசிகனுடைய தேவிகள், அதுதான் நாம சொல்லணும். இப்ப ராஜாவாக இருக்கக்கூடியதுல தேசிகனுக்கு மரியாதை இல்லாம இல்லை. சுவாமிக்கு இன்னைக்கு ராஜாவா இருக்கக்கூடியவன் நாம தான் இதை கொடுக்கணும், நம்மளாலதான் இதுன்னு நினைச்சு விடுதான்னா அவன் நம்மள ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவான். ஒரு மாப்பிள்ளை தன்னுடைய மாமியாராத்துக்கு போறதை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினதா சொல்லுவான். முதல் கொஞ்ச நாளைக்கு ததி கிருத்த சூப்ப சமன்விதமா இருக்கக்கூடிய சாப்பாடு கிடைக்கும். அது கொஞ்சம் அப்படி ஒரு வாரத்துக்கு வேணா இருக்குமோ. அதுக்கப்புறமா பாதரக்ஷா பிரயோகா, அதுக்கப்புறமா பாதரட்சையை தூக்கிடுவாடாம். அப்போ ராஜாக்களிடத்திலே மதிப்பு கொள்ளணும், ஆனால் எந்த அளவுல மதிப்பு கொள்ளணும் அப்படின்னு. அப்ப இந்த காலத்துல வாத்தியார்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு பிஎட் அப்படிங்கறதெல்லாம் பாடம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது சொல்லி கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்? வாஸ்தவத்துல யோசிச்சு பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிஎட் படிச்சிருக்கியா, உனக்கு இவ்வளவு சம்பளம், இன்னும் பிஎட் படிச்சவா மக்கள் குழந்தைகள் எல்லாம். அப்ப படிச்சவன் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அது தெரிஞ்சவனா இருந்தா போதும். ஆனா ராஜாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுக்கிரக விஷயம், அதாவது அனுக்கிரக பெருமாளனுடைய அனுக்கிரக விசேஷத்தினால இவனுக்கு எல்லாருக்குமே இல்லாத பல உயர்ந்த சக்திகள் எல்லாம் இருக்கு. அதை கொண்டு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுவதற்கு அவன் பண்ணத்துக்கு நான் சரியான ஆசாமியா இருக்க மாட்டேன். ஏன்னா வாயை திறந்தா ஹைகிரீவன் கொட்டுகின்றான். இது எல்லாவற்றையும் பிராட்டியினுடையதான அனுகிரகத்தினாலே பண்ணுகின்றோம். அப்படிங்கிற காரணத்தினால அவன் நாளைக்கு தன்னுடையதான தன்மானத்தை தொட்டுட போறானேங்கிறதுனால என்னத்துக்கு அங்க போயிட்டு இந்த வருத்தங்களை எல்லாம் இல்லையா? பிரக்ஷாலனாத்தி பங்கத்திய தூராத் அஸ்பர்ஷனம் வரம் அப்படின்னு பாஷ்யக்காரனுடைய ஒரு பங்கி. சேர்ந்து நம்ம பேர்ல பட்டு அந்த சேர்ந்து அப்புறமா வேஷ்டியை நம்ம ஜலத்தால தொடச்சிக்கிறோம். அதை காட்டிலும் சேருக்கு பக்கத்திலேயே போகாம இருந்துடலாமே. அது சேற்றுல செந்தாமரை கூட முளைத்திருக்கலாம், அது வேற. சேற்றுல செந்தாமரையை கூட முளைக்கலாம், ஆனால் அது சேரு, அதோட சேரு வானே அப்படின்னு சுவாமி அவள் பேர்ல அப்பமானம் கிடையாது. அதனாலதான் ராஜாக்களை பற்றி சுவாமி தேசிகன் வர்ணிக்கின்ற பொழுது யாதவாபியதய முதல் சர்க்கத்துல வசதியா வர்ணிக்கிறார். ஏன் வசதியா வர்ணிக்கிறார்? ராஜாவுக்கே வசதியா வர்ணிக்கானே. அவருக்கு கௌரவம் ராஜாக்கள்கிட்ட இல்லைங்கிறது இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஸ்வதப்பிராப்தமான ஒரு கர்வம் அது நம்மளை தாக்கி
அதனால நாம வருத்தப்பட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அதனால ஒரு அபமானம் நேரக்கூடாது. ஒரு பிரம்மவித்திடத்திலே அபச்சாரம் பண்ணோம்னு அவனுக்கும் அபச்சாரம் வந்துடக்கூடாது. இதை காட்டுக்கு பெருசு சுலபம் என்னன்னா, ஒரே ஒரு 5 ஸ்லோகத்தை எழுதி அனுப்பிச்சுடலாம். ஸ்லோகம் எழுதுறது அவருக்கு சுலபம். என் தொழில் கவிதை செய்வதே அப்படின்னு சும்மா வெள்ளம் பேசிட்டு இருந்தாலும் வண்ணவர் சுவாமி தேசி இதையெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அப்போ ராஜாக்களிடத்திலே இவாளுக்கு எவ்வளவு வசதியான பாவனை அப்படின்னா, அவன் ராஜாவா இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கான். பிஎட் ட்ரைனிங் மாதிரி கிடையாது. அரசனா இது அதனாலதான் அதாவது குருவா ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறதுக்கு பிஎட் படிக்கணும்னு சொல்றாலும் இல்லையா? படிக்காட்டா நல்ல டீச்சர் இல்லையான்னா, அதான் ஏதோ ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக வச்சிருக்கா. அந்த மாதிரி இவன் எல்லா ராஜாக்களினுடையதான அம்சங்களாகவும் எல்லா ராஜாக்களும் வந்த பொழுது அந்த விஷயத்துல அந்த ராஜாக்களினுடையதான அம்சத்தை கொண்டிருக்காள் அப்படிங்கிற காரணத்தினால பிரம்மாதியாக சிருஷ்டியையும் ருத்ராம்சத்தினாலே ரட்சணத்தையும் விஷ்ணும்சத்தினாலே ரட்சணத்தையும் ருத்ராம்சத்தினால ஜெக லயத்தையும் எம்பெருமான் பண்றான். சர்வபூதேஷு சான்யேன சம்ஸ்தித குருதே ஸ்திதிம் சத்வம் குணம் சமாசேத்ய ஜெகத புருஷோத்தமாக. இப்படி பெருமாள் அத்தனை விதமான தன்மைகளோடையும் கூடியவனாய், தன்னை அண்டி இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் வசதியை பண்ணக்கூடியவனாய், அந்த எம்பெருமானினுடைய அம்சபூதங்களாய் மகாராஜாக்கள், ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், ஏக சக்கரவர்த்திகள், மண்டலாதிபதிகள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கக்கூடியவள்லாம் இருப்பாள். அப்போ ஆசிரித்து இப்போ பிரம்மாவாக வந்தான். அப்புறமா ருத்ரனா பரிபாலனம் பண்ணான். அதுக்கப்புறமா அவனே லோகத்தை அழிக்கிறான். அப்ப எப்படி அழிக்கிறது அப்படின்னு அதுக்கு மேல சொல்ல போறார். ஆசிரித்த தமசோவிருத்தின் அந்த கால பிரபு ருத்ரஸ்வரூபோ பகவான் ஏகாம்சேன ஸ்தித பகத் ஏகாம் ருத்ரபூதானி சாபரா காலஸ்வரூபோ பாகோயம். ருத்ரஸ்வரூபோ பகவான் ஏகாம்சேன பவத்யஜாஹ அத்யந்தகாதிரூபேண பாகேனான்யேன வர்த்ததே காலஸ்வரூபோ பாகோன்யः சர்வபூதானி சாபரः. பெருமாளை காலஸ்வரூபனா இருக்கான். ஏன்னார் இந்த லோகமும் அவனே தான், எல்லாமே அவனுடையதான தத்துவம், அவனுடைய வஸ்துவம். அப்படி அவனுடைய தத்துவமாகவும் வஸ்துவாகவும் இருக்கக்கூடியதான அத்தனை வஸ்துக்களுமே அத்தனை விஷயங்களுமே எல்லாமே அந்நிய சர்வபூதானி சாபராஹ. அப்படி என்னென்ன விதமானதான மற்ற பூத்திகள் உண்டோ அத்தனை பூத்திகளுமே கூட விஸ்வகல்பனா விபாக கல்பனா பிரம்மன்னே கச்சதே சார்கிகா சார்வகாலிகி. அப்படி எம்பெருமான் பண்ணக்கூடியதான அத்தனை விதமானதான உபகாரங்கள், அது எல்லாவற்றையும் எல்லா வேலைகளையும் பெருமாள் அனுகிரகிக்கிறான், பிரிச்சு கொடுக்கிறான். பின்ன அவாவாளுக்கு படி அளந்திருக்கான் அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, அது என்ன படி அளக்கிறது அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணது அப்படிங்கிறது தானா. அதனால விபாக கல்பனா பிரம்மன்னு கச்சதே சார்வகாலிகி. சார்வகாலிகி அதாவது ஒரு ராஜா இருக்கான், எத்தனை நாளைக்கு ரட்சிப்பான்? கொஞ்ச நாளைக்கு ரட்சிக்கப்படும். அதுக்கப்புறம் ஆனா சார்வகாலிக ரட்சணம் நித்தியாபிபூதமான நித்திய நிரவத்தியமான அந்நிய அனபிபூதமான ஒரு உத்கிருஷ்டமானதான பதவி, ஒரு உத்கிருஷ்டமானதான ராஜ்யத்துவம், ஒரு உத்கிருஷ்டமானதான அரசனினுடைய பிரதிநிதியாக பண்ணது அப்படின்னா அது அவசியமா பெருமாளனுடைய அனுகிரகம் இல்லாமல் வராது. அதனால இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக எம்பெருமானாகவே வந்திருக்கக்கூடியதான ராஜாக்கள் அத்தனை பெரியவாளுக்கும் மதிப்பு, அத்தனை பெரியவாளும் எல்லா விதத்திலேயும் வெறும் வசதியானதான பிராணிதாங்கிறது இல்லை. அப்ப எல்லாவற்றுக்குள்ளேயும் பெருமாள் வியாபித்து அவைகள் அனைத்திற்கும் உள்ளது உள்ளபடியானதான அனுகிரகத்தை பண்ண வேண்டும். அப்படிங்கிறதுனால காலஸ்வரூபத்தோ பாகோயம்
अन्य पर भागो अन्यः सर्वभूतानि च परः अत्यन्तकादिरूपेण அந்நியந்தகாதிரூபேண பாகேனானேன வர்த்ததே அக்னி அந்தகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான யமன். இந்த ரூபங்களில எல்லாம் வந்து அத்தியந்தகாதிரூபேண அக்னியந்தகாதிரூபேண பாகேனானேன வர்த்ததே காலஸ்வரூபதோ பாகோன்யः சர்வபூதானி சாபரஹ. அடுத்தது நாலாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராஜரூபமா இருந்து பரிகாரம் பண்றார். அதுக்கு மேல காண்பிக்கிற இவன் அக்னி அந்த கண் முதலியதான ரூபங்களிலே வந்து தன்னுடைய சொரூபமான பகவானாகவே வந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக அக்னியந்தகாதி ரூபேண பாகேனான்யேன வர்த்ததே विडम्बनाख्या ब्रह्म विभागकान् कल्पना ब्रह्मणे कथ्यते सार्वकालिकी. तो விபாக கல்பனை வஸ்துக்கள் நிறைய வஸ்து அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு ஒரு ஆத்துல இருந்து இன்னொரு ஆத்துக்கு குடி போறோம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் கொண்டு போய்க்கிறோம். கொண்டு எடுக்கணும் ஒரு இடத்துல வச்சுட்டு உடனே கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும், பிரிச்சு வைக்கிறோம். அப்படி பிரிச்சு வைக்கல அப்படின்னு சொன்னா கலந்த கட்டியா ஏடாகணுமா? அந்த மாதிரி பெருமாளே எல்லாவற்றையும் விபாக கல்பனா பிரம்மன் லோகத்தை எல்லாம் அவன் பிரித்து கொடுத்தான். கிழக்கு மேற்கு வடக்கு அந்த இது இருக்கட்டும் அப்படின்னு. ஏவம் விபாக கல்பனா விநாசம் சதுர்தைவம் மகாத்மனாः விபாக கல்பனா பிரம்மன் கட்சதே சார்வகாலிகி. இப்படி எல்லா காலத்திலையும் இன்னைக்கு பண்ற மாதிரி தான் அன்னைக்கு பண்ண மாதிரி தான் நாளைக்கு இருக்க போறான் அப்படிங்கிற காரணத்தினால அவன் சார்ப காலிகமானதான எம்பெருமானினுடையதான விபாக கல்பனை இந்த ரோக்கங்களை எல்லாம் எப்படி பேசணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. பிரம்மா தட்சாதய கால ததைவா கில ஜந்தவாக விபூதையோ ஹரே ரேஷா ஜெகத் சிருஷ்டி ஹேதவாக. ஒருத்தருக்கு ஒரு பெரிய சொத்து இருக்கு, அதான் சொத்து அதிபதி. அதுக்கும் ஒருத்தரை நியமிக்கிறார். ஒரு 100 கோடி இருக்கக்கூடியதான ஒரு ட்ரஸ்டுக்கு ஒருத்தர் நியமிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ. எத்தனைதான் அவர் ட்ரஸ்ட் அதிபதிக்க இவரா இருந்தாலும் ட்ரஸ்டியா இருந்தாலும் அதுதான் ஆடிட்டர் அப்படிங்கிற பேர்ல இன்னும் கூட வசதியான தன்மையை கொண்டிருந்தாலும் எல்லாம் எம்பெருமான் நியமிக்கப்பட்டது, எம்பெருமானாலே ஆளப்படக்கூடியது, எம்பெருமானுக்காக இருக்கக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால மேல காண்பிக்கிறார். ब्रह्मा दक्षादयः कालः तथैव अखिल जन्तवः जन्तुक्கள் விபூதையோ ஹரே ரேதா. இவைகள் தான் பகவானுடைய விபூதிகள். ब्रह्मा दक्षादयः कालः तथैव अखिल जन्तवः विभूतयो हरे रेशा जगत सृष्टि हेतवाः. जगत सृष्टि की कारणमाனதான இவைகள் பிரம்மா தட்சாதிகளான ரூபம். அந்த ரூபங்களிலே கொண்டு ஜெகத் சிருஷ்டியை நாம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் பிரம்மாவும். அதுக்கப்புறமா விஷ்ணு மன்மாதய காலாः சமஸ்தாश्चैव ஜந்தவாः रुद्र कालान विष्णु मन्वादय कालाः सर्वभूतानि च द्विजाः. सर्वभूतंगळु विष्णु மன்வாதிகளானவர்கள் என்ன உண்டோ காலம் என்ன உண்டோ இது எல்லாருமே ஸ்திதே நிமித்த பூதஸ்ய விஷ்ணோரேஷாமஹ விஷ்ணோரேதா விபூதயாः விஷ்ணோர் நிமித்த பூதஸ்ய ஸ்திதேர் நிமித்த பூதஸ்ய. இப்போ பிரம்மா தட்சாதிகள் எல்லாம் ஜெகத் சிருஷ்டிக்கு பண்ணாள், விஷ்ணு மன்வாதிகள் எல்லாம் ரட்சணத்துக்காக ஸ்திதிக்காக பண்றாள். ஸ்திதேர் நிமித்த பூதஸ்ய
விஷ்ணோரேதா விபூதயாக ஜெகத் சிருஷ்டிக்கு பிரம்மா முதலியவாடெல்லாம் காரணபூதர்களாக பிரம்மாவை கொண்டு தக்ஷ பிரஜாபதி முதலியவாடையெல்லாம் கொண்டு பண்ணான். அதே லட்சணம் பண்ணணும்னு வரும் பொழுது பெருமாளானவன் விஷ்ணு மனு முதலியவர்களை எல்லாம் மனு முதல்ல ராஜாவும் முதல் ராஜாவும் வேதம் சொல்றது அப்படின்னு. மனு எது சொன்னாலும் நம்ம கேட்கணும். அது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், அது மருந்து மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரியான மனு பிரவருத்திகள் விஷ்ணு மன்வாதயா, அதாவது ராஜாக்கள் எல்லாம் அவரை படைத்தாராம். மன்வாதய கால சர்வபூதானிஜ இதே நிமித்த பூதஸ்ய விஷ்ணு விபூதயா. பிரம்மா அவனுடையதான சிருஷ்டி, அதுல இருந்து வந்திருக்கக்கூடியதான எம்பெருமான், வந்திருக்கக்கூடியதுன்னாக்கா ரட்சணம் பண்ண லோகத்தினுடைய சர்ஜனம் பண்ணதுக்காக எல்லாமே எம்பெருமான்ங்கிறதான கணக்கு. அதுக்கு அடுத்தது லோகத்தினுடைய லட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாளே விஷ்ணு வடிவினனாக போறான். அவனே விஷ்ணு வடிவினனா போராதுங்கிறதுக்காக எத்தனையோ குட்டி குட்டி ராஜாக்களை எல்லாம் படைக்கிட்டு போறான். எல்லாருமே ராஜாக்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய ஒரு அம்ச விசேஷத்தினால அப்படின்னு காண்பிக்கிறார். அப்போ மனு முதலியவர்களை கொண்டு லோகத்தினுடைய ஸ்திதியை பண்ணுகின்றான். ருத்ர காலாந்தகசிய, காலாந்தகனாக லோகத்தை எல்லாம் அழிக்கணும்னு விரும்புற ருத்ர காலாந்தகசிய காலாந்தகாத்யாஷ்ட சாஸ்தாஷ்டைவ ஜந்தாஹ. நீ என்னென்ன விதமானதான ஜந்துக்கள் உண்டோ சதுர்தா பிரளயாத்தேவ சதுர்தா பிரளயாயைதா ஜனார்தன விபூதயாக. இப்படி எம்பெருமானுடையதான விபூதிகளே ஜெகத் சிருஷ்டி பண்ணறதுக்காக பிரம்மா தக்ஷ பிரஜாபதி முதலியவர்கள் எல்லாம் கொண்டு அதுவே லோக சர்ஜனம் பண்ணணும், லோகத்தினுடையதான பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக இருக்கிற பொழுது மனு முதலியவர்களோட கூட எம்பெருமான் அங்க அவதரிக்கின்றான். அதனால அவ எல்லாருமே அந்த ராஜாக்கள் எல்லாம் பரிபாலிக்க கூடியது எல்லாமே அவ எதை பரிபாலிக்கிறாளோ அவர்கள் எல்லாமே எம்பெருமானுடைய அம்சத்தினாலே வந்ததான லட்சணத்தினுடையதான அடையாளங்கள். மூணாவது ஜெகத்தினுடையதான நாசத்திற்கு காலத்துல அவனே விஷ்ணுவாக இருந்து அத்தனை விதமானதான கட்டங்களையும் மக்களுக்கு போகின்றான். சதுர்தா பிரளயாயைதா ஜனார்தன விபூதயா. ஜனார்தன விபூதயா அப்படின்னு சொன்ன காரணத்தினால இது எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி. அதனால நம்ம ராஜாக்கள் எல்லாம் விபூதிகள் அப்படின்னு ஆகி அந்த ராஜாக்களை எல்லாம் அவசியமா நம்ம கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப ராஜாக்களை எல்லாம் ஏன் பெரியவாள்லாம் கொண்டாடினாள், அல்லது ஒருத்தர் வேண்டாம்னு சொன்னார்னா அதுவும் அவனுடைய நன்மைக்குத்தான். அதனால இவ ஜனார்தன விபூதிகள் தான் பெருமாளினுடையதான செல்வமாகத்தான் இந்த லோகம் இருக்கின்றது, ரட்சணம் பரிபாலிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறமா லோகம் தமிழகத்திலேயே திருப்பி விஷ்ணுவதான ரூபத்திலே வாங்கிக் கொள்ளப்படுகின்றதுன்னு உண்டோ, இது எல்லாமே எம்பெருமானுடைய விபூதிகள் தான். ஜெகதாதௌ ததா மத்தியே சிருஷ்டிரா பிரளயாதி சிருஷ்டிரா பிரளயாத்விஜ தாத்ரா மரீச்சி மிஸ்ரைச்ச வேதே ததனந்தரம். ஜெகதாதௌ ததா மத்தியே சிருஷ்டிரா பிரளயாத்விஜ, ஜெகத்தினுடைய சிருஷ்டி மேல நடுவுல இருக்கக்கூடியதான சிருஷ்டி ஸ்திதி, அதுக்கப்புறமா சம்ஹரணாதிகள் எல்லாம், இது எல்லாமே ஜெகதாதௌ ததா மத்தியே சிருஷ்டிரா பிரளயாத்விஜ, இது எல்லாமே பிரம்மா சிருஜத்யாதி காலே மரீச்சி பிரமுகாஸ்ததா. இது எல்லாவற்றையும் மரீச்சி முதலியவர்களை கொண்டு உத்பாதயந்த்ய அபத்யானி ஜந்தவஸ்ச பிரதிக்ஷணம், ஜந்துக்கள் ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் இந்த மாதிரியான பெரியவாளால, அதாவது தக்ஷ பிரஜாபதி முதலியவர்களால உற்பத்தி செய்யப்படுகின்றார்கள். எல்லாருமே தக்ஷ பிரஜாபதியினுடையதான குழந்தையெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படி அத்தனை விதமானதான நன்மைகள். ஜெகதாதௌ 34வது
ஜகதாதௌ ததா மத்யே சுத்திரா பிரளயா துஜ தாத்ராமரேதி விஷ்டைவ கிரியதே ஜந்து ரக்ஷிதா. ब्रह्मा सृजत्यामधिकाले मरीचि प्रमुखास्तथाः उत्पादयत्यानि ஜந்தவச்ச பிரதிக்ஷணம். இப்படி எல்லாரையும் உற்பத்தி பண்ணுகின்றான். உற்பத்தி பண்ணதை கொண்டு ரக்ஷணாதிகளை பண்ணுகின்றான். ரக்ஷணாதி பண்ண பிறகு தன்னிடத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். இது எல்லாமே தன்னுடைய பிரம்ம விஷ்ணு ருத்ராதி ரூபங்களால். ஆனால் இது எல்லாம் பண்ணமான ஒரு ராஜா ரட்சணம் பண்றான். ஒரு ராஜா உற்பத்தி பண்ணி தேசத்தை உற்பத்தி பண்றான் முதல்ல. அதுக்கப்புறமா ருத்ராதி ரூபங்களை கொண்டு தானே அவைகளை அழிக்கின்றான். ஆனா இது எல்லாமே லோகத்தினுடைய நன்மைக்காகவே. என்ன யோசிச்சு பார்க்கலாம், ஒருவேளை ஒரு 500 வருஷத்துக்கு யாருமே இறந்து போக மாட்டாங்க. ஆனா பிறப்பு அது பாட்டு நடந்துட்டு இருக்குன்னா என்ன ஆகும்? லோகமே வெட்டு போயிடும். அப்படி லோகத்துல சிருஷ்டி ஸ்திதி வஸ்து சம்ஹார வஸ்து இது எல்லாவற்றையும் பெருமாள் லீலா விபூத்தியோட தன்னுடையதான கர்த்தவியங்கிறதான எண்ணத்தோட கூட அவசியமாக தானே பண்ணுகின்றான். அப்ப பிரம்மாதான் லோக சிருஷ்டிய பண்றான். அதாவது பிரம்மாவா இருந்து பண்றான். பிரம்மமாகிற பரவாசுதேவன் தான் கிருஷ்ணாதிகார ரூபத்துல இருந்து பெருமாளுங்கிறதான ரூபத்துல இருந்து பரிபாலனம் பண்றான் ஜெகத்தை. அவனேதான் ருத்ர ரூபத்திலே நாசனம் பண்றதுக்கு முயல்கின்றான். அப்படி இது எல்லாமே எம்பெருமானுடையதான விபூதிகள் தான், எம்பெருமானுடைய செல்வம் தான் அப்படின்னு காண்பித்த. இப்போ எம்பெருமான் இருக்கான், ரொம்ப உத்கிருஷ்டமானதான வஸ்து, அந்த காரணபூதமானதான வஸ்து. அந்த காரணபூதமானதான வஸ்து அதாவது பானைங்கிறது வர்ணமான காரணபூதமானதான மனித குணங்கள். அப்படி லோக சிருஷ்டி பண்றதுக்கு வேண்டியதான வஸ்துக்கள், லோக சிருஷ்டி பண்றதுக்கு வேண்டியதான எல்லா சாமகிரி இது எல்லாவற்றையும் கொண்டிருந்தான்னா கூட பெருமாள் என்ன பண்றான்னா, காலேன வினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோ த்விஜ ந பிரஜாவதய சர்வே நசைவாகில ஜந்தவாஹ. இப்படி யாருமே காலேன வினா, காலேன வினா காலையில இல்லாமல் போயிடுதுன்னா இல்ல அப்படிங்கிறது இல்லையா? காலேன வினான இல்லையா? அதனால இது எல்லாம் பண்ணணுமானால் காலாதாரமா கொண்டுதான் பெருமாள் பண்றான். கீழே கூட நம்ம பார்த்தோம். அப்போ காலத்தை ஆதாரமாக கொண்டு எப்பெருமான் இதெல்லாம் பண்ற காரணத்தினால காலேன பிரம்மாவா இருந்து லோகத்தை படைக்கிறதாகட்டும், பிரம்மா இன்னும் அந்த சிருஷ்டிக்கு வேண்டியதான தக்ஷ பிரஜாபதி முதலியவாளை கொண்டு பண்றதாகட்டும், அல்லது விஷ்ணுங்கிறதான ரூபத்துல மனு பிரபுத்திகளை கொண்டு பண்ணக்கூடியதான பரிபாலன பிரகாரம் எடுத்தும், அல்லது ருத்ராதி ரூபங்களிலே பெருமாள் இந்த லோகத்தினுடைய சம்ஹரணம் பண்ணதாகட்டும், அந்த யமன் முதலியவர்களை கொண்டு இது எல்லாம் எம்பெருமான் தான் பண்றான். இது எல்லாம் காலத்தினுடையதான காலத்தை பத்தி தத்ரசம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மகாபாரதம். சரியான காலத்துல ஒரு காரியத்தை பண்ணலன்னா அதுக்கப்புறமா அதுக்குரிய மகிழ்ச்சி இருக்காது. காலத்தை பத்தி தத்ரசம். அதனால காலம் இல்லாமல் பெருமாள் எதிரையும் இறங்குறதில்லை அப்படிங்கிற காரணத்தினால் காலேன வினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோ த்விஜ, காலம் இல்லாமல் பெருமாளனுடைய அனுகிரக பூதமானதான காலம் இல்லாமல் அந்த சிருஷ்டிய பண்ணக்கூடியவனாக ஆக மாட்டான். சிருஷ்டிய பண்ணணுமானால் அவனுக்கு காலம் தேவை. காலம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காலம் கழிஞ்சு வரணும்னு சொல்றோம் இல்லையோ அது. காலே நனவினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோ த்விஜா ந பிரஜாபதய சர்வே ந சைவ அகில ஜந்தவாஹ. அப்படி பிரஜாபதிகளாகட்டும் யாரா இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இது இல்லாத காரணத்தினாலே நம் பிரஜாபதய சர்வே ஜைவ அகில ஜந்தவாஹ
இத்தனை பேருமாக இருந்து கொண்டு தூக்கி விடக்கூடியதான எந்த ஒரு காலம் உண்டோ. ஏன்னா காலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அவஸ்தா விசேஷம். இப்போ இப்போ வர்த்தமான கால நிர்தேசமா சொல்லியிருக்கோம். 12:50 அப்படிங்கிறோம். அப்படி இது 12:10 அப்படிங்கிறோம். அப்படி 12:10 இருந்து ஒரு காலத்தினால இது கட்டப்படுகின்றது. அந்த காலம் எம்பெருமான் தான். அப்ப எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் எம்பெருமான் காலம்ங்கிறத கொண்டு அது நையாயிக்கால பார்த்து நையாயிக்கால சொல்லுவா காலம் இல்லாத அதுவும் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படிங்கிறார். அதனால காலேன வினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோத்விஜா, பெருமாள் பிரம்மாவா வரும் பொழுது காலத்தை அபேட்சித்து சிருஷ்டியை பண்ணுகின்றான். ந பிரஜாபதய சர்வே நகைவாகில ஜந்தவாஹா. அதனால பெருமாளாக பிரம்ம ரூபத்துல வந்துதான பெருமாளோ அல்லது ருத்ரனோ இவா எல்லாருமே காலங்கிறதான ஒரு தத்துவத்தை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் பெருமாள் சக்தியாக கொண்டவர்களாக இருப்பதில்லை. இந்த ராஜாக்கள் இந்த தேவதைகள் எல்லாம் காலத்தை அபேட்சித்து தேவமேவ விபாகோயம் சிதாவப்யுபதிஷ்யதே. இப்படி எப்படியானால் உற்பத்தி காலத்திற்கு உற்பத்தி வேலைக்கு பிரம்மாவுக்கு காலத்தை எதிர்பார்த்து இருக்காரோ அந்த காலத்தை கொண்டுதான் பிரம்மா பண்ணுகின்றாரோ. இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லலாம், பிரம்மா அப்படின்னு சொல்லலாம். பிரம்மன் ஆகிற பரமாத்மா பிரம்மாவாகிறதான பிரம்மாவாகிறதான ஒருத்தனுடைய துணையினால காலத்தை சர்வாதாரமாக கொண்டு இந்த லோகத்தினுடைய சர்ஜனத்தை பண்றான். இந்த மாதிரியே கால சிருஷ்டிக்கு அப்புறமா காரியங்களை உற்பத்தி பண்ண பிறகு அவைகளினுடையதான தரணாதிகளான போக்கிய போகத்துவம், அந்த போக்கிய போகங்களை யார் ஒருத்தன் ரட்சிக்கிறான்னு சொன்னா விஷ்ணு தேவத்தை ரட்சிக்கின்றான். அந்த விஷ்ணு தேவத்தையினுடையதான லட்சண பிரகாரம் எப்படின்னு விஷ்ணு தேவத்தையா இருந்து அத்தனை பேரையும் ரட்சிச்சிருக்கே, அது ஒரு மகா பெரிய காரியம். அத்தனை பேரையும் ரட்சிக்க அப்படிங்கிறது. அதனால அதை தனியா ஸ்லோகா சொல்லுங்க. பிரம்மாவா எப்படி காரியத்தை புரிகிறானோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவுல இந்த லோகத்தினுடையதான முடிவுல எல்லா பிரளயங்களும் வருதுங்கிறதான முடிவுல அந்த கண்கிறவனோட துணையோட கூட இந்த காலங்கிறவன் அத்தனை காரியத்தையும் பண்றான்னு சொன்னா வாஸ்தவத்துல எல்லாத்திற்கும் அதிதேவத்தையாக இருக்கக்கூடியதான ஒரு காலம்தான். அதனால காலைய நனவினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோ பிரஜாபதய சர்வே ந பிரஜாபதய சர்வே நைவாகில ஜந்தவாஹ எல்லா ஜந்துக்கள் ஏவமேவ விபாகோயம் ஸ்திதாவப்யுபதிஷ்யதே சதுர்தா தேவஸ்ய மைத்ரேய பிரளயே ததா. அதாவது பிரளய காலத்தாகட்டும் அல்லது உற்பத்தி காலத்தினராகட்டும் அந்த வேளைகளில எல்லாம் ஒரு ஒரு லோகத்தினுடையதான நன்மைக்காக எப்படி லோகம் உற்பத்தி பண்ணப்பட்டதோ காலாதாரமாக கொண்டு அந்த மாதிரி இந்த விபாகம் இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரங்கிறதான ரூபத்துல பரமாத்மாவே ஒன்றாக இருக்கக்கூடிய பரமாத்மாகவே பிரிந்து தானே அந்த ரூபங்களில கொண்டு அவளுக்கு சிருஷ்டிய பண்ணி ஸ்திதிய பண்ணி லயத்தை பண்ணுகின்றான். அப்படிங்கிற காரணத்தினாலதான் இதை யாராலையும் பெருமான தவிர யாராலையும் பண்ண முடியாது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த ஸ்லோகம் ஏவமேவ விபாகோயம் ஸ்திதாவப்யுபதிஷ்யதே. பிரளயத்தினுடைய உற்பத்தி காலத்துக்கு நாம இப்ப பிரம்மாவுதானம் அந்த மாதிரி ஸ்திதி சம்ஹாரம் இது எல்லாவற்றிலையும் ஏவமேவ விபாகோயம் ஸ்திதாவப்யுபதிஷ்யதே. ஸ்திதியிலே இவ்வாறு இந்த பிரிவுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சதுர்தா தஸ்ய தேவஸ்ய மைத்ரேய பிரளயே ததா. அப்படி பிரளய காலத்துல நான்காக ஆக்கிக்கொண்டு பிரளயத்தை எம்பெருமான் நடத்துகின்றான். யத்கிஞ்சித் சிருஜ்யதே ஏன
சத்வஜாதேன வை த்விஜா தஸ்ய ஸ்ருஜ்யஸ்ய சம்பூதௌ தத்சர்வம் வை ஹரேஸ்தனுஹு. எதெல்லாம் சுஜ்யமானமா இருந்து கொண்டு படைக்கப்படக்கூடியவைகளாக இருந்து கொண்டு எம்பெருமானுடையதான அனுகிரகத்தினாலே படைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாதிரியான சிருஜ்யத்தினுடையதான எல்லா விஷயங்களையும் சஸ்ய சிருஜ்யஸ்ய தத்சர்வம் அந்த படைக்கப்படக்கூடிய அத்தனை வஸ்துக்களினுடைய அத்தனை சுபாவங்களும் அத்தனை தன்மைகளும் இந்த எம்பெருமான் இவற்றை கொண்டுதான் பண்ணுகின்றான் அப்படிங்கிற காரணத்தினால இது எல்லாமே எம்பெருமானுடைய அம்சத்தை கொண்டவைகள் தான். இது எல்லாம் எம்பெருமான் தான் காண்பிக்கிறது தான் அவருடைய நோக்கம். இந்த 10-15 ஸ்லோகங்கள் இப்ப எம்பெருமான் தான் இந்த மண் செடி கொடி மரம் எல்லாமே. அப்படி யார் ஒருத்தன் தெரிஞ்சிருந்தானோ சஸ்ய சிருஜ்யஸ்ய சம்பூதோ தத்சர்வம் வை ஹரேஸ்தனுஹு. இது எல்லாம் ஹரியான எம்பெருமான் சரீரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்குள்ள பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணியிருக்காரு. சந்தியாவத்தை எத்கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் ஜனார்தனஸ்ய தத்ரௌத்ரம் மைத்ரேயாந்தகரம் பிரபு. எம்பெருமானே ஜனார்தன ரூபத்துல ஜனார்தனங்கிறதான வடிவத்துல இருந்து கொண்டு ஹந்தியாவச்ச யத்கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் ஜனார்தனஸ்ய தத்ரௌத்ரம் மைத்ரேயாந்தகரம் த்விஜா வபுஹு. அப்படி லோகத்தினுடைய அழிக்கக்கூடியதான உடம்பை அவன் எடுத்துக் கொள்கிறான். ஏவமே ஜெகன்மத்யா ஏஷமே ஏவமேஷ ஜகத் ஸ்ரஷ்டா ஜகத்பதா யதா யதா ஜகத்பாதா யதா ஜகத்பதி ஜகத்பாதா யதா யதா ஏவமேவ ஜகத் ஸ்ரஷ்டா ஜகத்பாதா யதா ஜகத் ஜகத் பக்ஷயிதா தேவ சமஸ்தனாம் பெருமாள்தான். படைக்கப்பட்டிருக்கக்கூடியது எம்பெருமானுடையதான ஆயத்துக்கான எம்பெருமானுடைய அம்சம் அதுல வருது இல்லையோ. அதுதான் உபனிஷத்துக்கு புராணங்கள்லாம் காண்பிக்கிறது. அதுதான் அவனுடையதான சுபாவங்கள் தான் கீழே இறங்கிறது அப்படிங்கிறதுனால. அப்போ அவனே ஜகத் பாத்தா ஜகத்தை அழிக்கக்கூடியவர். ததா ஜகத் ஜகத்தும் அவனே, ஜகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடியதும் அவனே, படைப்பவனும் அவனே. இருப்பது யாரோ ஒருத்தரை பார்த்து நீர் தான் அங்க இருக்கக்கூடியவர், நீர் தான் இருக்கணும், நீர் ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு இடம் கொடுத்தா மாதிரி இருக்கு. இப்ப எம்பெருமானே ஜெகத் பாத்தாவா இருக்கான், ஜெகத் ரட்சகனா இருக்கான். அவனே ஜெகத் பக்ஷயிதா செய்ய, அவனே ஜெகத்தை இந்த லோகத்தை உலகமுண்ட பெருவாயன் அப்படின்னு பக்ஷயிதாவாக இருக்கான். அப்படி லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது எல்லாவற்றிற்கும் காரணபூதமாக இருக்கக்கூடியது. சிருஷ்டி ஸ்தித்யந்த கோஷேஷு சிருஷ்டி ஸ்தித்யந்த காலேஷு த்ரிதைவம் சம்பிரவர்த்ததே குண பிரவருத்தியா பரமம் பதம் தஸ்யானுகுணம் தஸ்யாக குணம் மஹத். சிருஷ்டி ஸ்திதி அந்த காலேஷு இந்த 3 வேளைகளிலேயும் பயமா. என்ன பயம் அப்படின்னா, இது எல்லாம் நாம பண்ணிட்டோம், ஆனால் அது எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னா அதுக்காக ஒரு சில பேரை அவா பெருமாள் ஜெகத் ஸ்திதிங்கிற பேர்ல வைக்கிறாரா. குண பெருமாள் எப்படி இருக்கு, ததா ஞானமயம் வாபி சர்வதேவமயம் விபூ தஸ்ய தச்ச ஞானமயம் வியாபி ஸ்வசம்வேத்யமனௌ உபமம் சதுஷ்பிரகாரம் ததபி ஸ்வரூபம் பரமாத்மனா. பரமாத்மாவினுடையதான இந்த 3 ரூபத்தோட கொண்டுதான பரவாசுதேவ ஸ்வரூபம். அது இது 3 ரூபத்தை கொண்டிருக்கக்கூடியதான பகவத். இது எல்லாமே ஞானமயம், ஞானாகாரம், வியாபி எங்கும் வியாபித்திருக்கிறது. ஸ்வசம்வேத்யம் எம்பெருமான வெளியில கண்பேன் சந்தோஷமும் கிடையாது. ஸ்வசம்வேத்யம் அனௌபமம் ஒப்புமை சொல்லத்தக்காதது. சதுஷ்பிரகாரம்
4 வகையான பிரகாரங்களிலே இருப்பது. சிருஷ்டி ஸ்திதிங்கிறது பிரம்மம் பரமாத்மாங்கிறதான தன்மையில, சதுஷ்பிரகாரம் ததபி ஸ்வரூபம் பரமாத்மனா, அந்த பரமாத்மாவினுடைய 4 வகையான பிரமாணங்கள் என்னென்ன? மைத்ரேயா சதுஷ்பிரகாரதாம் தஸ்ய பிரம்மபூதஸ்ய चतुष्प्रकारं तदपि स्वरूपं परमात्मनः मैत्रेयः चतुष्प्रकारं तस्य ब्रह्मभूतस्य वै मुने ब्रह्मभूतना இருக்கக்கூடிய பெருமானுடைய 4 தன்மைகள். மமா சக்ஷ யதான்யாயம் யதுக்தம் பரமம் பதம். இப்போ அந்த எம்பெருமானுக்கு நான் இவர் 4 பிரகாரங்கள் கொண்டிருக்கு இல்லையா, அந்த 4 தன்மைகளும் என்னங்கிறத விளக்கமாக தேவரை சாதிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். மமா சக்ஷ்வ யதா நியாயம் வக்தும் பரமம் பதம், எல்லாமே பரமபதத்தை அடைவிக்கிறதுக்கான வழியாக இருக்கிறது அப்படின்னு மைத்ரேயர் காண்பிக்கிறார். மைத்ரேய காரணம் சோக்தம் பராசரா மைத்ரேய காரணம் சோக்தம் साधनं सर्वकर्मसु साध्यं च वक्षयेत् साध्यं च वस्त्वनिमित्तं वस्त्वमि अभिमतं साध्यं च वस्त्वभिमतं यत्साधयितुम् आत्मनाः தான் எதை நினைக்கிறானோ சாத்தியம் ச வஸ்த்வபிமதம், ஏதோ வஸ்து சாத்தியமா படைக்கப்பட வேண்டியதா இருக்கோ, எத் சாதயித்தும் ஆத்மனாக பெருமாளுக்கு ஏதோ ஒரு தோற்றுவாய், அந்த அது ஏதோ ஒண்ணு நாம புதுசா உருவாக்குறதுங்கிறது, இது எல்லாமே வஸ்து அபிமதமா இருக்கா, அவனுக்கு அபிமானமா இருக்கா, அவன் கொண்டாடுறான், அவன் கொண்டாடலன்னு நாம எழுந்தில்லை அப்படின்னு நினைக்கிறான் பெருமாள். தான் எதெல்லாம் படைக்கிறானோ அது எல்லாவற்றையும் அதற்குரியதான தன்மைகளோடையும் தான் எதெல்லாம் ரட்சிக்கிறானோ அவையவைகளை அதற்குரியதான குணங்களோட, அப்படி லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது எல்லாவற்றிலேயுமே கூட எம்பெருமானினுடைய அந்த 4 தன்மைகள்ல, அதாவது ஜெகத் சிருஷ்டிய பண்றது, சர்ஜனத்தை பண்றது, ரட்சணத்தை பண்றது அப்படிங்கிறதாக என்னென்ன விதமான தன்மைகள் உண்டோ இது எல்லாவற்றையும் நாமும் சாத்தியம் ச பரமம் பிரம்ம புனர்நாவர்த்ததே. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடியதான அத்தனை வஸ்துக்களையும் அழிச்சாச்சு. அழிச்ச பிறகு அவர் சதுஷ்பிரகாரம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உடனே பராசரர் சொல்றார். மைத்ரேய கரணம் புரோக்தம் காரணம் புரோக்தம் சாதனம் சர்வ வஸ்துஷு சாத்தியம் ச தஸ்ய அத்புதம் சாத்தியம் ச வஸ்வபிமதம் யத்சாதயிதும் ஆத்மனः யோகினோ முக்திகாமஸ்ய பிராணாயாமாதி சாதனம் சாத்தியம் ச பரமம் பிரம்ம புனர்நாவர்த்ததே யதா. எல்லாமே பிரம்மம் தான் எப்படி கண்டிக்கிறார். யோகினோ முக்திகாமஸ்ய பிராணாயாமாதி சாதனம், எப்படியானால் ஒரு மோட்சத்தை அடையக்கூடியதான எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவனாக்கு பிராணாயாமம் முதலியதெல்லாம் சாதனமா இருக்கும். சாத்தியம் ச பரமம் பிரம்மா, அவனாலே சாத்தியமா படைக்கப்பட வேண்டிய, அதாவது அடையப்பட வேண்டியதா இந்த பிரம்மம் இருக்கோ, அப்போ அவன் திரும்பி புனர்நாவர்த்ததே யதாஹா, எந்த பிரம்மத்திலிருந்து திரும்பி வர மாட்டானோ அந்த சாத்தியபூதமானதான பிரம்மம் யோகிகளுக்கு அதுதான் சாதனமாக பிராணாயாமாதிகள் இருக்கு. அந்த மாதிரி சர்வ காரண வஸ்து, சர்வ காரணமும் பெருமாள் தான் சொல்லப்படுகின்றது. சாத்தியம் ச வஸ்து, எது ஒண்ணு நாம அடையணும்னு விரும்புறோமோ அது சாத்தியம். அப்படி சாத்தியத்தை விரும்பி இருக்கக்கூடியவர்களுக்கு சாதனத்தை கொண்டு ஒரு காரியமாக நிறைவேற்றப்படுகின்றது. அந்த நிறைவேற்றப்படக்கூடியதான தன்மைக்கு
எம்பெருமான் கருவியாக இருந்து நமக்கு அவற்றை நிறைவேற்றி கொடுக்கிறான்னு சொல்லி இந்த லோகத்துல இருக்கக்கூடியதானது எல்லாம் அவனை அடைவதற்கு சாதனங்கள்னு சொல்லி, ஆனா ஒரு விஷயத்துல அவனையெல்லாம் இந்த லோகமா இருக்கிறாங்கிற காரணத்தினால அவைகளுக்கு பெருமாளுக்கு சாத்தியத்தன்மையையும் அதை அடைவிக்கக்கூடிய சாதன தன்மைக்கு யோகாதிகளையும் சொல்லி, ஆனாலும் அவைகள் எல்லாம் எம்பெருமானுக்கே கூட அமைந்திருக்கின்றனன்னு சொல்லி அந்த இரு பூதமாலை பத்மாலயாதுன்னு சுவாமி காண்பிச்சுதான கணக்குல இது எல்லாமே எம்பெருமான் தான் சொல்லப்பட்டது. அப்போ லோக சிருஷ்டியானது ஆச்சு, லோகத்தினுடையதான ஸ்திதியானது ஆச்சு. தக்ஷாதிகளை கொண்டு சிருஷ்டி பிரம்ம ரூபத்துல, இன்னும் சில மன்வாதிகளை கொண்டு ரக்ஷணம், பெருமாளாக அப்ப காலாதிகள் ருத்ராதிகளை கொண்டு சிவன் அப்படிங்கிறத நம்ம பிரம்ம விட்டு சிவர் அப்படி எல்லாமே எம்பெருமான் தான் காண்பித்து, அதற்கு மேலேயும் மைத்ரேயர் 4 பிரகாரம் பெருமாளை கொண்டு சொல்கிறேன், அந்த சதுஷ்பிரகாரத்தை சொல்லணும்னு இந்த லோகம் எல்லாமே அவனையே கல்வியாக கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவனே சாத்தியமா இருக்கான், அவனே சாதகம் கல்வியாகவும் இருக்கான். அந்த காரணத்தினால் பகவத் வத்திரிக்தஸ்ய கஸ்யசன வஸ்துனஹ சத்தைவ நாஸ்தி, பகவானை தவிர்த்து வேற ஒரு சத்தாவே கிடையாது, இனிமே எந்த விதமானதான காரியத்துக்கும் பலன் படாது அப்படின்ற இப்படி பகவத் வத்திரிக்தமானதான எதுவுமே, பகவத் வத்திரிக்தமானதான எண்ணமே எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. அங்க எங்கெங்கெல்லாம் கை கொடுக்கிறதோ அங்கெல்லாம் பகவத் அம்சமானது இருக்கிறது. அப்போ அந்த அம்சத்துல எம்பெருமான் நான் அடையறனால அவனுக்கு ஒரு ஒரு ரூபம் ஒன்று வேணும். நாம ஏன்னா ஒரு ஆலம்பன ரூபத்தை கொண்டுதான் தியானிக்க முடியும். தியானத்தினால யோகத்தினால மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா, தியானத்தினாலன்னா பக்தி யோகம் அது அடையணுமானா அந்த பக்தி ஒரு இடத்துல போய் நிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 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 ரூபம் நம்ம மனசு நிக்கிறதுக்கு வேண்டும். அப்படி ஒரு ஒரு சரூபமானதான விஷயத்துல நம்ம புத்தி பிரவர்த்திக்கணமா இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஆலம்பன செயல் இருக்கு. அப்படி அந்த சாலம்பன தியானம், சாலம்பன யோகம்ங்கிறது, அதனால அது எல்லாமே எம்பெருமானதான். அவனுடைய மாலை எப்படி இருக்கு, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அவனுக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறத காண்பித்து அந்த அந்த அத்தியாய விசேஷம் சொல்ல போற. ஆனால் இவ்வளவு நேரம் சொன்னதானதெல்லாம் எம்பெருமானேதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார் இது எல்லாவற்றையும் பற்றான். அப்படி அவன் பண்ணும் பொழுது வேற வேற ரூபங்கள்ல வேற வேற யாரோ காரால தனக்கு உபகாரமாக எடுத்துக்கொள்ளுகிற மாதிரி எல்லாம் பற்றான். ஆனால் வாஸ்தவத்துல அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. யார் ஒருத்தன் ஒரு தன்மையை கொண்டவாடோ அந்த தன்மைகளை கொண்டவன் அந்த அந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆச்சாரிய கத்துவம் அப்படிங்கிறதுக்கு பிரயத்தமா இருக்கக்கூடியதான் தன்மைகள். இது எல்லாமே எம்பெருமான் தான்ங்கிறத காண்பிக்கணும். இதுதான் எம்பெருமானுடைய இது எல்லாத்தையும் நாம வேற தேவதைகளுக்கு சொல்லலாமா கூடாது, முடியாது. அப்படி அந்த எம்பெருமானுடைய எந்த ஒரு விபூதி பெருமாளுக்குன்னு எந்த விதமானதான் பெரிய பெருமை உண்டு, அந்த பெருமைகளோட கூட விஷ்ணுவை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக விஷ்ணு புராணத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை தெரிஞ்சுக்காம அது பிரம்மத்தை தெரிஞ்சதாகலாம் அப்படின்னு. அப்ப இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு வேண்டி இருக்கக்கூடியதான உபகரணங்கள் எல்லாமே பகவத் வத்திரிகமானதான். எம்பெருமானுடைய விபூதியை சொல்லிட்டே பற்றேன். இந்த மொத்த பூமியை கூட அவன் தான், அதுல இருக்கக்கூடியதான மாலாதிகள் எல்லாம் அவன் தான் அப்படிங்கிறது சொல்றார். ரொம்ப அற்புதமானதான ஒரு இடம். எல்லாமே எம்பெருமான் தான். எம்பெருமானுக்கு ஆபரணம் மாதிரி இருக்கக்கூடிய வேண்டாம். அப்போ மைத்ரேயர் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆரம்பிக்கிறார் 44வது ஸ்லோகத்தில இருந்து 45 வரைக்கும் நாம சொல்றோம். இதற்கு மேல இருக்கக்கூடியதை பின்னாடி சொல்லுவோம். எம்பெருமானேதான் பிரம்மா ருத்ரன் சிவன்கிறதாக இருந்து படைக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி அந்த எம்பெருமானுடையதான
சாட்சா்காரம் தான் சாத்தியங்கிறத சொல்லி அந்த சாட்சா்காரத்திற்கு பல மகர்ஷிகள் இருக்காங்க. அதுல எத்தனையோ ரிஷிகள் இருக்காங்க. அப்படி அத்தனை ரிஷிகளினுடைய திருவாக்குகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடியது எம்பெருமானை பற்றி கொள்ளணும். நமக்கு எல்லாருக்குமே சாத்திய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த சாத்திய, அதாவது சாலம்பனமானதான யோகம், அதை பற்றி அடுத்ததாக சொல்லப்படும். இது எல்லாமே எம்பெருமான் தான் அப்படிங்கிறதான பாவனையில, அவனேதான் பிரம்ம ருத்ராதிகள்ங்கிறதான பாவனையில, அவனேதான் இந்த சிதச்சித் வஸ்துக்களாக இருக்கிறான்ங்கிறதான பாவனை, சில விஷயத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக காண்பிக்கிற மைத்ரேய மகர்ஷி பராசரத்துல கேட்ட கேள்விக்கு பதிலாக இப்போ பராசரர் கேட்க வேண்டுமானால் மறுபடியும் 45வது ஸ்லோகம் 44 ஒரு இடம் கட்டமா இருக்கு. அதுல இருந்து சொல்லுவோம், எம்பெருமானை அன்று எதுவும் இல்லை, எல்லாமும் எம்பெருமான் தான். அதை வெறும வாயால சொல்றதுக்காக இல்லை, இது எல்லாமே நமக்கு பிரத்யட்சமாக இருக்கக்கூடியது, பிரத்யட்சமா நாம பார்க்கக்கூடியதான். அந்த காரணத்தினால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிவாகங்கள்ல நாம பக்திய பண்ணி பிரபத்திய செலுத்தி அவனையே அடைவோம். அவனுக்கால் சேர்றதாகிறதான மோட்சத்தை அவன் மூலமாகவே படிப்போம் அப்படிங்கிறதாக சொல்லி இப்ப நிறுத்திக்கிறோம். மேல அற்புதமானதான கட்டம் எம்பெருமானே எல்லாமும் சொல்லப்படக்கூடியது, ரொம்ப அகரபூஷணாத்தியாயம் அப்படின்னு பெயர். இதை அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே. அடுத்த வாரத்துல இருந்து பெருமாள் அனுகிரகத்துல சனி ஞாயிறே வச்சுக்கலாம். பெருமாள் அனுகிரகம்